ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போது டைம் பார்த்திங்கன்னா 0 கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ லைட்டாக குளிருது, அது பிரச்சனை கிடையாது. இப்போ மார்னிங் 3:30 ஆகுது. இப்போ ஆக்சுவலி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி படிப்படியாக போகணுன்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனால இப்போ இது ஸ்பெஷல் ரைட். ஸோ சொல்லிடுறேன் எங்கெங்கே இப்போ ரைட் போகிறோன்னா, ஸோ ஃபஸ்ட் இங்கே நேராக தேனி போகிறோம். தேனிலேருந்து மதுரையில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்த மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்தில் ஸ்டே பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தனுஷ்கோடியில் சன்ரைஸ் பார்க்குறோம். இதுதான் பிளான். கடவுள் என்ன பிளான் வச்சுருக்காருன்னு தெரில, பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து சோலோ ரைட் கிடையாது. ஸோ இந்த ரைட்டில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். ஸோ ஒரே பைக்கில் தான் 2 பேர் போகிறோம். ஸோ இது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஸ்பெஷல் ரைட். இதே மாதிரி 2, 3, 4, 5 அந்த எல்லா இதுக்கும் ஸ்பெஷல் ரைட் லாங் ட்ரிப் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இது சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தென் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஸோ வ்ளாக் பண்ணலான்னு கேமரா ஆன் பண்ணேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நேராக தேனிக்கு போகிறோம். நான் சொன்ன மாதிரி தேனியில் வந்து ஒரு 2-3 இடம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, அந்த சோத்துப்பாறை டேம்னு ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் யாரும் இங்கே போனதில்லை, அதனால் அந்த டேமுக்கு போகிறோம். வாவ், அந்த ஒயிட் லைட்டுன்னு இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வாவ். ஃபஸ்ட்டு சோத்துப்பாறை டேம் போகிறோம். அங்கேன்னு அடுத்தது மேகமலை போகிறோம். இதுதான் இப்போதைக்கு அதுதான் பிளான். ஸோ டைம் இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 இடத்துக்கு போகலாம். இல்லைனா இதோடய முடிச்சுட்டு மதுரை போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மதிய நேரத்தில் உங்களுக்கே தெரியும், மதுரை வண்டி ஓட்ட முடியாது. ஸோ மேக்ஸிமம் நைட் ட்ராவல் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தேனிக்கு நான் சூஸ் பண்ண ரூட் பார்த்திங்கன்னா பழனி, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், அதில் அப்புறம் பழனி, அந்த ரூட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரூட் தான் நீங்கள் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க, இன்னும் வேறு ஒரு வழி இருக்குது. ஸோ நான் இந்த வழியில் தான் போகிறேன். ஸோ அப்பப்போ செக் பண்ணி வேறு பார்க்க வேண்டியது இருக்குது, கேமரா ஆனில் இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒட்டன்சத்திரங்கிற இடக்கிட்ட இருக்கோம். இங்கேன்னு நேராக திண்டுக்கல், அப்புறம் திண்டுக்கல்னு பழனி. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒட்டன்சத்திரம் சொன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அஜித்தோட ஒரு படம் கூட இங்கே வந்துச்சு. ஸோ நானும் ஒட்டன்சத்திரம் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுதான், ஒரு சந்தோஷம் தான். ஸோ நெக்ஸ்ட் இங்கேன்னு நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல் அண்ட் அப்புறம் தேனி. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த சன்ரைஸ் மார்னிங் காட்டுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இருட்டிலே பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ தென் சன்ரைஸில் மீட் பண்ணுவோம். பாய். அட் லாஸ்ட் இப்போ தான் வெளிச்சம் வந்திருக்கு. ஸோ பார்த்தா உங்களுக்கு ரேண்டம் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த வெஸ்டர்ன் காட்ஸா அந்த மாதிரி. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ஃபுல்லாக மலை தான், ரைட் சைட்லையும் மலை தான். பார்க்க செம்மையாக இருக்குது. ஏதோ நம்ம மலைக்கு நடுவில் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. நான் அப்படி தான் வெடி விடுவேன், நீங்கள் எல்லாம் நம்பக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன். ஆனால் சீரியஸ்லி இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. சேம் நான் எப்போவுமே சொல்கிற லக் தான் இது. நான் சொன்னால் புரியாது, ஃபீல் பண்ணால் தான் தெரியும். லைட்டாக ஓவராக தான் போவோம். ஸோ இன்னொரு ஃபியூல் பிரேக் எடுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்போம். தெரியும் வாங்க, ஆப்போசிட் போயிட்டு நம்மளுக்கு இந்த மைக் பின் கூட சதி பண்ணுது, அப்பப்போ லூஸ் ஆகிக்குது. அதுக்கப்புறம் பேக்கான வந்து இந்த டேங்க் மேலே வச்சு கட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் முதுகு மாட்ட முடியல. நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் போய் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்ட முடிகிற அளவுக்கு ஒரு சினிமாட்டிக் ஷாட் காமிச்சிட்டு போவோம். செம்மையாக இருக்குது. ஸோ இங்கேன்னு இன்னும் தேனி ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ சினிமாட்டிக் ஷாட் பாருங்கள்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேச்சர் வித் கவுஸ். நம்ம ஏதாவது பண்ணலான்னா இந்த மாடு எல்லாமே நடந்து போவோம். ஸோ உங்களுக்கு இப்போது ரேண்டம் வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சோத்துப்பாறை டேமுக்கு. அங்கேருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் தேனி டவுனுக்கு. மெயின் ரோட்டில் நம்ம கட் பண்ணி இப்போது சோத்துப்பாறை டேம் போகிற வழியில் இருக்கோம். இங்கேருந்து இன்னும் 2 to 3 கிலோமீட்டர்ஸ். ஏன் இப்போ முன்னாடியே கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த ரூட் காட்டலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் ஃபுல்லாக ட்ரீஸ் தான், அந்த ஒரு நேச்சர் ஃபீல் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பிளான்டேஷன்ஸ் தான் நினைக்கிறேன். பட் என்ன பிளான்டேஷன்ஸ் எனக்கு ப்ராப்பராக தெரில. இது கோகோனட்டு தென்னை மரம் மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த ஃபீல், அந்த சில்னஸ் எனக்கு இப்போவே தெரியுது. நல்லா இருக்குது, ஃபீல்ஸ் குட். அதுக்கப்புறம் தான் நல்ல இடம் இருந்துச்சுன்னா பைக்கை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுப்போம். ஸோ வாங்க இப்போ டேம் கிட்ட போவோம். அப்புறம் டேம் கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு ரைட் சைடில் தெரியுமா? ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் இதான் சோத்துப்பாறை டேம். ஒரு சொட்டு தண்ணி கூடி திறந்துவில்லை. நான் சரி வாட்டர் ஃப்ளோ இருக்கும் பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டி இந்த இடத்துல வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அது இல்லாமல் மேலே ரூட் போதுன்னாங்க. ஸோ இந்த ரூட் தான், அதுலேயும் நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் சோத்துப்பாறை டேம் டாப் வியூ. ஸோ எனக்கு இன்னும் தெரியல, இன்னும் வாட்டர் அந்த பக்கம் இருக்குது. போய் பார்ப்போம். வாவ் வாவ், நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஆல்ரெடி செம்மையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நிப்பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சோத்துப்பாறை டேம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இங்கெங்கே போகிறேன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2-3 ஃபோட்டோ எடுக்கலான்னு இங்கே வந்தேன். ஸோ நம்ம ரைட்டாக உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே போய் இங்கே நின்று ஃபோட்டோ ஏதாவது நல்ல ஃபோட்டோ எதாவது எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஆம்பல் ஆகுது. ஸோ இந்த இடத்த நிப்பாட்டி 2-3 ஃபோட்டோ எடுப்போம். சம்பவங்கள் நம்ம கூட தான் ஆகும். GoPro ரெக்கார்ட் ஆகலை. நம்மளுக்கு எதுவும் பெருசாக அடி இல்லை, நல்ல வேலை. ஹேண்டில் பார் பெண்ட் ஆயிரும்னு எதிர்பார்த்தேன், அதில் எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தேனி டவுன்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஃபோட்டோ எடுக்கலான்னு சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டியிருந்தேன். ஸோ ஸ்டாண்டோட வண்டி அப்படியே விழுந்துருச்சு. அந்த நிலம் வெயிட் இல்லாமல் வண்டி வெயிட்டுங்கனால அப்படியே சரிஞ்சிருச்சு. ஷிட் ஹேப்பன்ஸ். ஒன்றும் ஆகலை. ஸோ எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே ரொம்ப பெருசாக போகும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மேகமலை போகிறது, அப்புறம் வைகை டேம் அதெல்லாம் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.